ஹலோ விவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போறது சகஹாரி அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தை பத்தி தான் உள்ள பார்க்க போறோம். இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா. இப்ப இந்த சககாரி அப்படிங்கிற படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 40ல இருந்து 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நம்ம படத்தோட கதாநாயகன் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. நம்ம கதாநாயகனுக்கு இந்த 45 வயசுலயும் ஒரு அழகான காதல், சொல்ல முடியாத ஒரு காதல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு எஸ்ஐ போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்ல ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸை முடிச்சு கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை எப்படியாவது முடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அந்த கைதி தப்பிச்சிடுறான். அங்கேருந்து தப்பிச்ச கைதியோ வந்து நம்ம ஹோட்டல் கடைக்காரன்ட்ட வந்து சரணடைகிறான். குண்டடிப்பட்ட நிலைமையில காலில் காயம். அதே நேரத்தில் என்னை காப்பாற்றுங்க, என்னை போலீஸில் மாட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னோன்னா இவர் இறக்கத்தில் அடைக்கலம் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட சொல்லியிருக்க படம் தான் இந்த சாக்காஹாரி அப்படிங்கிற இந்த மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமாவோட மொத்த கதையுமே. இப்போ படத்தோட டைட்டிலுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்துக்கான டைட்டிலுக்கான மீனிங் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறதான் மீனிங். அப்படிப்பட்ட ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் நடத்திட்டு இருக்க படத்தோட கதாநாயகன் ஹோட்டலில் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக, அதுலேயுமே அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட இருக்கும். அந்த ட்விஸ்ட் எதுவுமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லணும்னா. இந்த படத்தை சந்தீப் சுன்ஹத் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முதல் படம். ஆனால் படத்தை ஹேண்டில் பண்ணது என்னமோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர் மாதிரி இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையில் பாதி இவரோட எழுத்து தான். ஆனால் வந்து இன்னொருத்தரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர் கிரீஷ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கான ரைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக நம்ம ஹீரோ 45 வயசு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட கதாபாத்திரம், எஸ்ஐ போலீஸ் ஆஃபீஸர் அவரோட கதாபாத்திரம் ரொம்ப அழகாகவே எழுதப்பட்டிருக்கு. அதில் படத்தோட கதாநாயகனான நம்ம ரகு அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த லாஸ்ட் 20 நிமிஷத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். டெக்னிக்கலாக படம் பயங்கரமான ஸ்ட்ராங், சினிமோட்டோகிராஃபிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அருமையாக போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகுது. படம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது 2.5 மணி நேரம் வருது. அந்த 2 மணி நேரம் டூரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதை தாண்டி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை இன்ட்ரோ பண்ண விதம், அப்படி இன்ட்ரோ பண்ணாமல் இருந்திருந்தா இன்னமும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் ஒர்க் அவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஓவராலாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் அவ்வளோவே சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.25 வரைக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.